கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடமும் ஆண்டவர் உங்கள் நடுவில் என்னை கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நமது மத்தியில் ஆண்டவர் பேசப் போகிறார். நம்மை குறித்து 25வது வருஷம் கடந்து போயிட்டு 26வது வருஷத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணியும் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையே, என் குடும்பத்தில் ஒரு மாறுதல் வரவில்லையே, நான் எதிர்பார்த்த நன்மை வரவில்லையே என்ற வேதனையோடு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லியிருக்கிறது, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நம்ம ஆண்டவர் யார் என்று சொன்னால், நன்மைக்கு ஏதுவானவைகளை செய்கிற ஆண்டவர். பிந்தினது நிமித்தமாக நடக்காது என்ற அர்த்தம் அல்ல. ஆண்டவருக்கு வேலை இருக்குது. நம்ம ஆராதிக்கிற தேவன், அதை தான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். தீமைக்கு ஏதுவான நினைவுகளே கிடையாது. அற்புதங்களை செய்ய போகிறார். எல்லாம் 2 கரங்களையும் உயர்த்தி நம்மை நினைக்கிறதற்கும் நம்மை மட்டும் நடத்துவதற்கும் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, எம்மாத்திரம் ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, தயவிற்காக எல்லாரும் உதடுகளை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எங்களை ஆண்டவரே நடத்தி வந்திருக்கிறீர், எங்களை கைவிடவில்லை. நீ ஜீவனுள்ள ஆண்டவர், உண்மையுள்ள ஆண்டவர், வானத்தையும் பூமியை சமுத்திரத்தையும் உண்டாக்கினவர் ஆண்டவரே, சீக்கிரமாய் வரப்போகிறவர். நாங்கள் ஆண்டவரே எங்கள் பட்டணத்தில், எங்களுடைய தேசத்தில் ஒரு எழுப்புதலை பார்க்கணும் ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற உமக்கு விருப்பம் இல்லாத எல்லா காரியங்கள், எல்லா ஆராதனைகள், இவைகளிலிருந்து ஒரு விடுதலை வரணும். எல்லா 2 கரங்களையும் உயர்த்தி எனக்குள்ளாக ஒரு விசேஷித்த ஜப ஆவியை கட்டளையிட்டு தொடர்ந்து ஜபம் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா, கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசத்தில், எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு எழுப்புதலை பார்க்கணும். ஆவியானவருடைய கிரியை நாங்கள் பார்க்கணும். இந்த இடத்தை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை மாற்றப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் செய்ய வேண்டிய நியமித்த கிரியைகளை செய்து முடிக்க எங்களுக்கு பலன் கொடுக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 1 4வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. போதும். கிறிஸ்துவுக்குள் எப்போ ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டாரா? எல்லாரும் சொல்லுங்க. உலக தோற்றத்திற்கு முன்னே. நம்ம இன்றைக்கு கூடி வந்து ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், அழைத்திருக்கிறார் அப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனால் நம்முடைய பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்ம என்ன செஞ்சிட்டார்? எலெக்ட் பண்ணிட்டார், தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாமே இந்த வசனத்தை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, நான் ஆண்டவருடைய சமூகத்தண்டையில்
இந்த செய்திகளெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது யோசனை யாரை நினச்சேன்னா லேயாளை நினச்சேன். லேயாளை அவளே போய் கேட்கல, சரியா நான் வேற மேரி பண்ணுவேன். அவர் 7 வருஷம் ராகேலுக்காக தான் என்ன செய்கிறாரு, வேலை செய்துட்ருக்கார். ஆனால் அவங்க அப்பா ரொம்ப தந்திரமாக யாரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அந்த நாட்களில் கரண்ட் இல்லை போல் என்னப்பா அந்த இருளுக்குள்ள யார் கூட படுத்திருக்கான்னு கூட தெரியலையா. ஆனால் அவள் என்ன யோசித்தா, அது நிமித்தமாக அவளுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தின் மூலமாக அவள் தன்னை குறித்தே எப்படி மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டு விட்டேனே, அப்பா அவங்க பேரை காக்கிறதுக்காக என்னை இப்படி செஞ்சுட்டாங்களே, எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஒரு வாலிப பிள்ளைக்கு. ஆனால் ஆண்டவரை பாருங்களேன், அவளுக்கு தான் ஆண்டவர் என்ன கொடுத்தார், மகனை கொடுத்தார். அவன் மூலமாகத்தான் ரூபன், சிமியோன், லேவி, யூதா கர்த்தருடைய நாமத்தை நான் துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு என்ன பெறட்டார், யூதா. அந்த யூதா வம்சத்தில் தான் யார் பிறந்தா, நம் இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. நம்மை குறித்து நம்ம யோசிக்கிற நினைவுகள்லாம் வேற. எத்தனை நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு லேடி எப்படி வேதனைப்பட்டிருப்பா. ஆனால் ஆண்டவர் அவளை குறித்த நினைவுகளை பாருங்களேன், ஆண்டவருடைய இயேசுவினுடைய சந்ததியே வரும்படியாக அந்த லேயாளை தெரிந்து கொண்டா. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ரூத்தை யோசித்து பார்த்தேன். ரூத் யாரு, ஒரு விதவை, சொந்த கணவர் இறந்துட்டார். இப்போவும் மாமனார் மாமியார் என்ன செய்கிறாங்க, தன் சொந்த ஊருக்கு போகிறாங்க, பெத்லகேமுக்கு போகிறாங்க. அப்போது அவள் என்ன செய்கிறா, இந்த ஓர்பால் இருக்கா பாருங்க, அந்த ஓர்பால் தன்னுடைய மாமியை முத்தமிட்டு தன் அம்மா அப்பா கிட்ட போயிட்டான். எப்படியாவது நம்ம ஃப்யூச்சர் லைஃப் நல்லா இருக்கும், அம்மா அப்பா தான் நமக்கு அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் ரூத் என்ன செய்தான்னா, நகோமியை பார்த்து, நீங்கள் உங்கள் தெய்வந்தான் என் தெய்வம், உங்கள் ஜனந்தான் என் ஜனம், ஜீவன் போகும் வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன் என்று சொல்லி அந்த நகோமியை பற்றி கொண்டான். அந்த நகோமியை பற்றி கொண்ட அந்த ரூத்து அங்கே போன போது அவளுக்கு என்று சொல்லி ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின போவாஸ், அந்த போவாசின் மூலமாக கிடைத்த பிள்ளைங்க தான் யாரு, ஓபேத், ஈசாய், தாவீது. இந்த தாவீதின் வம்சத்தில் தான் யார் பிறந்தா, இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்மை குறித்து சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் வைத்திருக்கிறார். நம்ம யோசிக்கிறது போல என் வாழ்க்கை ஒன்றுக்குமே உதவாது, எனக்கு இப்படி நடந்துட்டே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துட்டேனே, இப்படிப்பட்ட ஒரு கணவர் கிடைச்சிட்டாரே, இப்படிப்பட்ட முரட்டாட்டமான பிள்ளைகள் கிடைத்திட்டாங்களே அப்படின்னு கலக்கத்தோடு இருக்கலாம். எல்லா 2 கரங்களை உயர்த்தி நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர், ஆமே, நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை ஆண்டவர் நிறைவேற்றட்டும். இயேசுவே, இந்த உலகத்தில் எங்களை தெரிந்து கொண்டவர் நீர், எங்களுடைய பெற்றோர்கள் அல்ல ஆண்டவரே, எங்கள் கூட பிறந்தவர்கள் அல்ல. நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியினால் உம்முடைய திட்டம், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். ஆமென். என்னை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றும் ஆண்டவரே, இயேசுவின் மூலம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நமக்கு ஆண்டவர் நம்மை குறித்து பெரிய திட்டம் வச்சிருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் வந்துட்டா, ஒருத்தருமே நம்ம யோசித்து கொண்டு நான் ஒன்றுக்கு உதவ மாட்டேன்னு சொல்லாதீங்க. நமக்கு நம்ம ஒருவேளை உதவாமல் தெரிஞ்சாலும் நம்மை படைத்த ஆண்டவர், நம்மை படைக்கும் போதே ஆண்டவர் யாரா வச்சிருக்கார் தெரியுமா,
பெரிய நோக்கத்தோடு கூட திட்டத்தோடு வைத்திருக்கிறார். பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, என்னுடைய சொந்த வாழ்க்கையை நான் எடுத்து பார்க்கும்போது, நாங்கள்லாம் ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்தோம். ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் திரும்ப வந்து சின்ன கிராமத்தில் தான் வளர்ந்தோம். எங்கள் வீட்டில் 11 பிள்ளைங்க, அதில் 7 பெண் பிள்ளைங்க. எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எங்களை வளர்ப்பாங்க. குடும்ப ஜபம்லாம் நல்லா பண்ணுவோம். அதுக்கு பிறகு அந்த ஊர்லேருந்து தூத்துக்குடிக்கு மாறணும். அங்கேயும் அந்த சமயத்தில் தான் ஏஜி சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம். நல்ல ஆண்டவருக்குள்ளே நல்லா வளர்ந்து தான் வந்தேன். ஆனால் வீட்டில் என்ன ஸ்ட்ரிக்டாக வளர்த்ததுனால யார்கிட்டையும் பேச மாட்டேன். ரொம்ப பயந்த சுபாவத்தோடு கூட அப்படியே என்னை மறைத்து தான் வச்சு வளர்ந்துட்டே வந்தேன். யார்கிட்டையும் பேச மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நான் இப்பவும் யோசிப்பேன், ஆண்டவர்கிட்ட நான் உட்காந்து என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்தேனோ, தூத்துக்குடியிலேருந்து குற்றாலத்தில் ஸ்கிரிப்சர் யூனியன் ரிட்ரீட் நடத்தின அந்த ரிட்ரீட்டுக்கு குற்றாலத்துக்கு போயிருக்கும் போது தான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன எங்களை நடத்தின அந்த சகோதரி என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்குதா? அன்னைக்கு தான் யோசித்து பார்த்தேன். சர்ச்சுக்கு தான் போவேன், நல்ல பைபிள்லாம் வாசிப்பேன், நல்ல ஸ்கிரிப்சர்லாம் நல்ல மார்க்கெல்லாம் எடுப்பேன். ஸ்கூலும் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலாக இருக்கிறதுனால ஸ்கிரிப்சர்லேயும் நல்ல மார்க் எடுப்பேன். ஆனால் ஒரு கேள்வி நேராக வந்துச்சு, என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதா, அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அப்போ எல்லாரும் ஒரு கூட வந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா அவங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்கிறாங்க. ஏன் டேர்ன் வந்துச்சு பாருங்கன்னா, யோசித்து பார்த்தேன். ஆண்டவருக்கு நம்ம முற்றிலும் ஒப்பு கொடுத்தேனா, என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கா. அப்போ எனக்கு கொஞ்சம் எழுதப்பட்டுச்சின்ற ஒரு தைரியம் இல்லை. உடனே எங்களை நடத்தின அந்த டீச்சர்ஸ் தான் அதை நடத்துவாங்க குரூப்பை. அப்போ சொன்னாங்க, உனக்கு தெரியலையாம்மா, பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்லன்னு சொன்ன வார்த்தை எனக்குள்ள ஒரு பயங்கர வேதனை உண்டாக்கிட்டு, இவ்வளவு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தோம், ஒரு ஏஜி சர்ச்சுக்கு போயும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயம் இல்லையே. அன்றைக்கு இரவு வேளையில் முழங்கால் படியிட்டு 15வது வயதாக இருக்கும்போது குற்றாலத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இன்றையிலிருந்து நான் உமக்காக வாழுவேன், உலகத்துக்காக வாழ மாட்டேன், பிசாசுக்காக வாழ மாட்டேன், என்னுடைய மாம்சத்துக்காக வாழ மாட்டேன், பாவ வாழ்க்கைக்காக வாழ மாட்டேன், உமக்காகவே வாழுவேன் என்று 100% ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். அதுக்கு பிறகு தூத்துக்குடி வந்த நாள் முதற்கொண்டு 6 மணிக்கெல்லாம் ஓப்பன் டெரஸ்க்கு போயிடுவேன். போய் உட்காந்து ஒரு டைரி கொண்டு போவேன், ஒரு பென்னு கொண்டு போவேன். பைபிள் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிற வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி எழுத ஆரம்பிப்பேன். அதில் எழுதி முடித்த பிறகு இந்த பைபிளையும் எழுதினதையும் ரெஃபர் பண்ணி பார்ப்பேன். ரொம்ப தப்பு இருந்துச்சுன்னா அடிச்சுட்டு திரும்பவும் மனப்பாடம் பண்ணி எழுதுவேன். இப்படி நிறையா வசனத்தை படித்து ஆண்டோடைய சுத்த கிருபையினால் காலேஜ் டேஸில் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை கொடுத்தார். அங்கே உள்ள யங் கேர்ள்ஸுக்கு ப்ரேயர் நடத்த கிருபை கொடுத்தா. ஆன்லைன் ப்ரேயரை நடத்துவேன். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் உண்மையாய் செய்து கொண்டு, ஆண்டவரே என்னுடைய எதிர்காலம் என்ன என்று சொல்லும்போது ஆண்டவர் என்னோடு பேசினான். பிஎஸ்சி முடித்தேன், பிஎட் முடித்தேன், ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்தேன். ஆண்டவர் சமூகத்தண்டையில் ஒப்பு கொடுக்குவேன். நான் சொல்கிறேன், நான் என்னைய பயந்தவங்களின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் உலகம் முழுவதிலையும் ஒரு நல்ல கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஊழியரை ஆண்டவர் துணையாக கொடுத்து எல்லா இடங்களிலும், சரியா கடந்த இப்போ உங்ககிட்ட சிஸ்டர்கிட்ட கீழே பேசியிருந்தேன், பிரமிளா சிஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த நவம்பர் மாதத்தில் பர்மா போயிருந்தோம். பர்மாவுக்கு போனது ஃபஸ்ட் டைம். அந்த இடத்துல போகும்போது அந்த இடத்துல விமன் ப்ரீச்சர்ஸை ப்ரீச் பண்ணது கிடையாது. நான் தான் முதல் ஆளாம் அந்த இடத்துல.
அவங்க சொன்னாங்க, பெண்கள் கூட்டம் நடந்துச்சு, சண்டே சர்வீஸில் போய் பேசினேன். அந்த இடத்துல கூட்டங்கள் நடத்தும்போது பாஸ்டர் ஒரு பக்கம் போனாங்க, நான் ஒரு பக்கம் போய் அந்த கூட்டங்கள்லாம் நடத்தினேன். அது முடித்த உடனே எங்களை கூப்பிட்ட அது நம்முடைய சகோதரர், அவர் மலேசியாவில் தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன். ஆனால் பர்மா மேலே பாரம் எடுத்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்காங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் கண்டிப்பாக திரும்பவும் வரணும், எங்கள் விமனெல்லாம் நல்ல ஜெபம் பண்ண வைக்கணும், அதுக்கு நீங்கள் திரும்ப வாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மளை குறித்து வித்தியாசமாக நினைக்கிறோம். ஆனால் நம்மை தெரிந்து கொண்ட தேவன் பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். எல்லா 2 கரங்களையும் உயர்த்தி, நான் நினைக்கிறபடி அல்ல ஆண்டவரே, உம்முடைய நினைவுகள் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரமான நினைவுகள், நன்மைக்கு ஏதுவான நினைவுகள், சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஆண்டவரே, நீ நினைக்கிறபடி என்னை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணும், நாங்கள் உமக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாறணும். எங்கள் குடும்பங்கள் நடுவில், எங்களுடைய தெருக்களின் நடுவில், எங்கள் சபையின் நடுவில், எங்களுடைய ஊர்களின் நடுவில் நாங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாற்றும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? எல்லாருடைய பேரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்காமா? ஹல்லேலூயா. அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படலாட்டினா இந்த எவாஞ்சலிசம் கூட்டத்துங்களுக்கு போகும்போது சொல்லுவேன், நம்ம ஊரில் நம்முடைய பெற்றோர் யார், எந்த ஊரில் பிறந்தோம், இப்போ என்ன வச்சுருக்கோம். இப்போ கூட நான் பிறப்பிட்டு வெளியே வர்ற நேரத்தில் என்னுடைய மருமகா கேட்டேன், அம்மா ஐடி கார்டை எடுத்து வச்சுருக்கீங்களா? அந்த ஐடி கார்டு இல்லாட்டி ஏர்போர்ட்டுக்குள்ளேயும் போக முடியாது, நம்ம எலெக்ஷனுக்கும் ஓட்டு போட முடியாது. நமக்கு இந்த ஊரில் பிறந்திருக்கிறதுனால நமக்கு சிட்டிசன்ஷிப் இருக்குது, சரியா? ஒரு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு நம்ம இந்த இந்திய தேசத்தின் சிட்டிசன், ஒரு குடிமகள் என்று சொல்லி சர்டிஃபிகேட் இருக்குது. இந்த இந்தியாவில் எங்கேயும் நீங்கள் போய் என்ன செய்யலாம், படிக்கலாம், வேலை பார்க்கலாம், குடியிருக்கலாம். ஆனால் நான் அதை தான் சொல்லுவேன், எவாஞ்சலிசம் கூட்டத்துங்களில் பர்மாவுக்கு போகிறதுக்கு உள்ளுக்கு நுழையும் போதே அங்கே ஒரு பெஞ்சில் விசா ஆஃபீஸர் உட்காந்துருப்பான், சரியா? அதில் அந்த நாங்கள் முதலே அப்ளை பண்ணி பர்மாவுக்கு போகிறதுக்குரிய விசா வாங்கிட்டோம். அந்த விசா பேப்பர் எங்கள் கையில் இருந்துச்சு. அவன் பர்மாக்குள்ளே நீங்கள் போகணுன்னா என்ன காட்டுங்க, அந்த விசா பேப்பரை காட்டுனா தான் உள்ளுக்கு நுழைய விடும். அதே போல் எல்லோரும் யோசிக்கோங்க, நம்ம எல்லாருக்கும் இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்குரிய ஐடி கார்டு இருக்குது, அப்படி தானே? அது இல்லாட்டி ரொம்ப முயற்சி செய்தால் அதை எடுத்துருவோம். பரலோகத்துக்கு போவதற்கு ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டவன் எவனோ அவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். நீங்கள் சர்ச்சுக்கு வர்றதுனால, காணிக்க கொடுக்கறதுனால, ஏதோ பெண்கள் கூட்டத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுகிறதுனால நீங்கள் ஒன்றும் பரலோகம் போக முடியாது. எல்லாருக்கும் வேணும், எல்லாருக்கும் ஒரு மன உறுதி, ஒரு திட்டவட்டமான இது என்ன தெரியுமா, அனுபவம். சரியா? குழந்தை பிறந்தவுடனே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் என்ன செய்வாங்க, பர்த் சர்டிஃபிகேட்டுக்காக என்ன செய்வோம், நம்ம பதிஞ்சிடும். அதே போல் பரலோகம் நம்முடைய பேரை பதிஞ்சால் நமது நிமித்தமாக பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாகும் என்று எழுதியிருக்கு. இந்த இடத்தில் வந்திருக்கிற யாராயினும் இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் ரட்சிக்கப்பட்டுடலாம், இப்போ தானே இத்தனை வயசு ஆகுது அப்படின்னு யாராவது நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒப்பு கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. எல்லாருடைய பேரும் அந்த பேர் பரலோகத்தில் எழுதப்படுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? யோவான் 1:12 வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வேற ஒன்றும் இல்லை.
இயேசு என்ற பேர் மேலே விசுவாசம் வைத்து, இந்த இயேசு எனக்காக இந்த உலகத்தில் வந்தார், எனக்காக சிலுவையில் மரித்தார், என்னுடைய பாவ நிவாரண பலியாக எனக்காக மரித்தார் என்று விசுவாசித்தால், இருதயத்தில் விசுவாசிக்கணும், இயேசுதான் தெய்வம் என்று வாயினால் அறிக்கையிட்டால் நம்ம ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. சரியா? இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க அத்தனை பேருக்கும் திட்டவட்டமான ஒரு அனுபவம் இருக்கணும். நம்ம இந்த 26வது வருஷம் வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முதலாவதாக, இந்த 25வது வருஷத்தை தாண்டி 26வது வருஷத்துக்குள்ளே நுழைந்திருக்கிற நாம் முன்னேறி செல். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எப்படி போகணும்? முன்னேறி செல்லணும். நம்முடைய ஜப வாழ்க்கையில் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதில், பரிசுத்தமாய் வாழ்கிறதில், ஆண்டவருக்காக உண்மையாக எழுந்து பிரகாசிக்கிறதுல எப்படி போகணுமா? முன்னேறி செல். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12 முதல் 14வது வசனத்தை பார்க்கலாம். பிலிப்பியர் 3:12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் அடைந்தாயிற்று முற்றும் தேறினவன் நான் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. நல்லா சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஹல்லேலூயா. யாரும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. நான் முற்று தேறி விட்டேன். நல்ல சரியாக பழம் பழுத்து கீழே விடுகிற நிலைமை வந்துச்சுன்னா ஆண்டவர் நம்மளை எடுத்துக்கிடுவார். சரியா? முற்றும் தேறினவர்கள் ஆகலை. நம்ம இன்னும் நம் மூலமாக ஒரு சில காரியங்கள் நடக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்பதை எதிர்பார்க்கிறார். அதற்கு தான் நாம் ரொம்ப இப்படிப்பட்டதான 3 நாள் கான்ஃபரன்ஸெல்லாம் யாரும் நடத்த முடியாது. சிஸ்டர் ஒழுங்காக தபோராள் இந்த கான்ஃபரன்ஸை நடத்திக்கிட்டே வர்றாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு தருணம், ப்ரிவிலேஜ். ஆண்டவர் சொல்கிறாரு, யாராவது என்னுடைய வாழ்க்கையில் நான் முற்றும் தேறினவன் ஆயிட்டேன், ஆண்டவர் எனக்கு நியமித்த கிரியைகளை எல்லாம் செய்து முடிச்சிட்டேன் அப்படின்னு யாராவது யோசிச்சுட்ருக்கீங்களா? நான் இன்றைக்கி இங்கே வர வேண்டியது இருந்துச்சு. எனக்கு 12ஆம் தேதி இங்கே, 15ஆம் தேதி இங்கே வருவேன்னு பாஸ்டர் கூட தெரியும். 14ஆம் தேதி ஆவடி பாஸ்டர் தாமஸ் காப்ரியல் அவர் ஒரு நாளும் ஏசிய சர்ச்சில் இப்படி பெண்கள் கூட்டம்லாம் நடத்த மாட்டாங்க போல். அப்போ எல்லா சர்ச்சஸும் சேர்த்து நேற்று ஒரு கிட்டத்தட்ட நான் யோசிக்கணும், ஒரு 1000 பேராவது அந்த இதுக்கு இருக்கும். ஆவடிக்கு காலையில் போயிட்டு மதியானத்துக்கு மேலே வந்து தான் இங்கே வந்தேன். சரியா? யோசிச்சு பாருங்களேன். அப்போ நான் ஜெபிக்கிற ஜெபம் ஒரே ஒரு ஜெபம்தான். ஆண்டவரே, நீ நியமித்த கிரியையை நான் செய்து முடிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நம்ம செய்து முடிக்கணும். நம்ம அநேக சாக்குப்போக்குகள், எஸ்தரை போல சாக்குப்போக்கு சொல்லலாம். 30 நாள் என்னை கூப்பிடலை, நாங்கள் உள்ளுக்கு போனோன்னா செங்கோலை அவர் நீட்டலாட்டி எனது சாகதான் வேணும். நிறைய காரியங்களை சொல்லலாம். வயசாக ஆக ஐயோ காலு வலிக்கு நடக்க முடியல என்னெல்லாமோ சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கென்று நியமித்த கிரியைகளை நான் செய்து முடிக்கணும். இந்த 26வது வருஷம் ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் நமக்கு ஒரு திறந்த வாசலை கொடுக்கிறாரோ, யாரிடத்திலெல்லாம் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதற்கு ஆண்டவர் நமக்கு நேரம் கொடுக்கிறாரோ, அதெல்லாம் சரியாக செலவழிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கணும். ஹல்லேலூயா.
நான் முற்றும் தேர்ந்தவள் அல்ல, அல்லாவிட்டால் அடைந்தாயிற்று என்று சொல்லாமல் பின்னானவைகளை என்ன செய்ய மறந்து. ஒருவேளை பிற்காலத்தில் முன்னால் 25வது வருஷம் வரைக்கும் ஒரு சில நம்முடைய வாழ்க்கையில் ஃபெயிலியர் இருந்திருக்கும், தோல்விகள் இருந்திருக்கும், செய்யாத நேரங்கள் இருந்திருக்கும். அவைகளை மறந்து இந்த வருஷம் 26வது வருஷத்தை ஆரம்ப நாட்களில் வந்திருக்கிற நாம் முன்னோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் லக்கை நோக்கி ஓட வேண்டும். அதான் எபிரேயர் 12:1 பரிசுத்த பவுல் சொல்லும்போது 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். 11வது அதிகாரத்தில் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்காங்க, அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன், நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி. அருமையான சகோதரிகளே, எப்பொழுதுமே அம்மாமாருக்கெல்லாம் மகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ரொம்ப கவலை வரும். மகனுக்கு அவ்வளோ வராது, மகனுக்குரிய காரியத்தில் வராது, மகளுக்கு டாட்டர்ஸ்க்கு சரியா பாரமான யாவற்றையும். நிறைய நேரங்களில் திருமணம் நடக்கும்போது வந்து கூட பிறந்த பிரதர்ஸு அப்பா அவங்கெல்லாம் சொல்லுவோம், ஏம்மா எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், உனக்கு போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டேன், கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன், இனிமே உன் பாரம்தான், உன் பாரத்தை நான் சுமக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் நிறைய பேர் பாரம் வரும்போதெல்லாம் நம்மளையே தலையில் தூக்கி வச்சுக்கிடுவோம். ஆனால் நான் எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. உன்னோட கூட பிறந்தவங்க உன்னை உன்னை வித்தியாசமாக சொன்னாலும், ஒருவேளை அப்பா வித்தியாசமாக சொன்னாலும், பாரமான யாவற்றையும் யார் மேலே வைத்து விடு, கர்த்தர் மேலே வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். பாரமான யாவற்றையும் 12ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறோம். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு என்ன பாவத்தையும் தள்ளி விடணுமா. சீ பிசாசே, சீ இந்த அருவருப்பான பாவத்தை நான் செய்ய மாட்டேன், கோபப்பட மாட்டேன், எரிச்சல் அடைய மாட்டேன். நீ காலையிலே பைபிள் வாசிக்கும் போது பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்ல, நீ என் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும். நான் அந்த நீடிய சாந்தம் நமக்கு ஒரு நேரத்துக்கு தான், ஒரு அளவுக்கு தான் என்ன இருக்கும், கோபப்படாத சூழ்நிலை வரும். நீடிய சாந்தத்தையும் பொறுமையையும் நீ அறிந்திருக்கிறாய். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நாளுக்கு நாள் வர வர நம்ம வாழ்க்கை மாறிக்கிட்டே வரணும். பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு நம்ம ஆண்டவர் நம்ம எதற்கென்று அழைத்தாரோ அந்த இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். 68வது சங்கீதம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் சகோதரிகளை பற்றி நாம் வாசிக்கிறோம். வாசிங்க. சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள். யாரை பார்த்து தத்தளித்து ஓடினார்கள் என்று சொல்லி போட்டிருக்கு. வீட்டில் இருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும், எத்தனை எவ்வளோ பெரிய வேலையில இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட போய் வேலை செய்யணும். அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட பிராசிறகுகள் போலவும் பசுமோன் நிறமாகி அது இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். நீங்கள் யோசிக்கலாம், வேற எந்த ஊழியத்தை நான் செய்ய முடியும்? என்னை குறித்து ஆண்டவர் என்ன நினைப்பு வச்சிருக்க போகிறாரு? நான் எங்கே இருக்கிறேன்? அடுப்பின் அடியிலேயே தான் கிடந்துட்டுருக்கேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம் மூலமாக ராஜாக்கள் தத்தளித்து ஓடுவார்கள். ஹல்லேலூயா. நம்ம வட்டாரத்தில் இருக்கிற அந்தகாரத்தின் கிரியைகள் நமது நிமித்தமாக தத்தளித்து ஓடுவார்கள். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இப்போ வர வர கோயம்புத்தூர்லேயும் பார்த்துட்டே வரேன், தஞ்சாவூருக்கு போகும்போதே பார்த்தேன், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது வீணான ஆராதனை ஸ்தலங்கள் எல்லாம். யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளை தத்தளித்து ஓட செய்யணும்னா யார் முழங்காலில் நிற்கணும்? நம்ம தான் நிற்கணும்.
ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ எதை கட்டுகிறாயோ அது கட்டப்படும், நீ எதை கட்டவிழ்ப்பாயோ அது கட்டவிழ்க்கப்படும். சரியா? ஆண்டவர் அன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், ராஜாக்கள் தத்தளித்து ஓடுவார்கள். அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் கொள்ளை பொருளை பங்கிட்டு கொள்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எங்கள் வட்டாரத்தில் உள்ள மக்கள் உண்மை தேடணும் ஆண்டவரே. ஆண்டவர் யோர்தான் நதியில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த போது யூதேயா பட்டணத்தார் யாவரும் கலிலேயாவிலும் எருசலேமிலும் திரளான ஜனங்கள் அந்த யோர்தான் நதிக்கு கிட்ட வந்தாங்களாம். நம்ம சபைக்கே வரக்கூடாது, நாங்கள் அதை தான் வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். திரளான ஜனங்கள் வரணும். என்எல்ஏஜியில் 7 ஆராதனை நடக்கும், நிறைய ஆட்கள் இருக்காங்க. என்எல்சிசியில் நடக்கணுமே, அது அந்த பில்டிங் வந்து சும்மா அழகுக்காக ஒரு நல்ல அழகாக. யாராவது நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஜெபம் பண்ணுங்க. குளோபல் ப்ரேயர் டவர் என்று சொல்லி 9 ஃப்ளோர்ஸில் ஒரு டவர் கட்டி இருக்கிறோம். சரியா? ஆனால் அது பார்க்குறதுக்கு வரக்கூடாது. 24 மணி நேரம் ஜெபம் நடக்கணும். நீங்கள் வந்தாலும் ஜெபம் பண்ணுங்க, அதுதான் நோக்கம். அதே போல் கட்டடம் என்பது பார்வைக்காக அல்ல. அந்த இடத்துல 25,000 பேர் வந்து ஒரு ஆராதனை அல்ல, அநேக ஆராதனை நடக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், கொள்ளை பொருளாக அவர்களை பங்கிட்டு கொள்ளுவோம். ஹல்லேலூயா. நமக்கு என்ன தேவை? அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் ஜெபிக்கிற மக்களாய் மாறணும். ஆண்டவர் சமூகத்தினர் போராடி ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகையால் இந்த வருஷத்தில் முன்னேறி செல்வதற்காக தீர்மானம் எடுக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வதாக அனலாயிருங்கள். 2வதாக இந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் எப்படி இருக்கணும்? அனலாயிருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் அந்த லவோதோக்கிய சபையை பார்க்கும்போது, நீ அனலாவாது குளிராவாது இருந்தால் நலமாயிருக்கும். 16வது வசனத்தை வாசிக்கும்போது, நீ குளிருமின்றி அனலுமின்றி எப்படி இருக்க? வெது வெதுப்பாக இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னா வருவேன், ஜெபம் பண்ணுவேன், என்னுடைய தேவைக்காக ஜெபிப்பேன், காணிக்க போடுவேன், அப்புறம் போயிடுவேன். இதுதான் என்ன அனுபவம்? வெது வெதுப்பான அனுபவம். 17ஆம் வசனத்தில் பாருங்கள், செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் பீப்புள். அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்மாணியமாக இருக்கிறத அறியாமல் எப்படி சொல்கிறாங்க? நான் ஐஸ்வர்யவான், நான் திவ்ய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவில்லை என்று சொல்லுகிறபடியா. எங்கள் இந்த சபைக்கு நல்ல பாஸ்டர்மா, நிறைய நல்ல அசோசியேட் பாஸ்டர்ஸ். ஒரு தேவைன்னா உடனே அவங்க வந்து நல்லா ஜெபம் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நல்ல செய்தி தான். எப்படிப்பட்டவங்க? திரவிய சம்பன்னன், ஐஸ்வர்யவான். ஆவிக்குரிய ஜீவித்தில் நாங்கள்லாம் யார்? ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ யார்? நிர்பாக்கியம் உள்ளவன், அதே போல தரித்திரன், அதே போல நீ எப்படி இருக்கிற? பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணியமாய் இருக்கிறான். ஆண்டவர் பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில் அந்த லவோதோக்கிய சபையை பார்க்கும்போது 3 விதமான மக்கள். ஒருத்தர் அனல், அடுத்தவங்க வெதுவெதுப்பு, அடுத்தவங்க தங்களை குறித்தே தாங்கள் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் லைஃப். இப்படிப்பட்டதான அந்த சபையை பார்த்த ஆண்டவர் சொல்கிறார், 18வது வசனத்தில் வாசிக்கிறது போல ஆண்டவர் 3 அறிவுரைகளை அவர்களுக்கு சொல்கிறார். நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு என்ன செய்ய? நெருப்பிலே புடமிட்ட பொன்னை வாங்கிக்கொள். நான் சொல்கிறேன், நாளுக்கு நாள் சபைக்குள்ளே வருகிற நமக்கு, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு என்ன வரணும் தெரியுமா? கிறிஸ்துவின் சாயல்,
கிறிஸ்டியன் கேரக்டர். நம்மளை பார்க்குறவங்க யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். பக்கத்து வீட்டார் நம்ம வீட்டை பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம வீட்டில் என்ன சத்தம் கேட்கு? டிவியில் என்ன சத்தம் கேட்கு? பாட்டு சத்தம் இருக்குதா? ஜெபம் பண்ணுற சத்தம் இருக்குதா? அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சத்தம் இருக்குதா? பிள்ளைங்க எப்படி இருக்காங்க பார்ப்பாங்க. எத்தனை மணிக்கு வர்றாங்க, யார் கூட வர்றாங்க, எப்படி நேரத்தை செலவழிக்கிறாங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஆண்டவருக்கு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாறணும்னா முதல்ல நமக்கு என்ன வேணும்? கிறிஸ்டியன் கேரக்டர், கிறிஸ்துவினுடைய சுபாவம். அதை தான் வாசிக்கிறோம். ரோமர் 8:29 ஆண்டவர் தம்முடைய குமாரனின் சாயலாக மாறுவதற்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்மை தெரிந்து கொண்டார். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். 1 யோவான் 1:1-3 வாசிக்கும்போது இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று அறிவிக்கப்படலை. ஆனால் இயேசு வரும்போது அவரை போலவே இருப்போமா. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்ம குணம் மாறிக்கிட்டே வரணும். நம்ம வீட்டில் உள்ள குடும்பத்தில் சண்டை நின்றுட்டா கணவரை குற்றம் சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய சுபாவம் இருக்குதா? வேலைக்காரிய வீணான வார்த்தைகள் பேசக்கூடியவங்களா இருக்கிறோமா? தேவ வசனத்தை வாசிங்கன்னா போட்டிருக்கோம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். சரியா? இயேசு அந்த ஏதேன் தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளோடு கூட என்ன செய்தார்? குளிர்ச்சியான வேலை உலாவி கொண்டு வந்தார். நம்ம வீட்டில் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குதா? சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணும் போது சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு வருது, சொப்பனத்தில் பாம்பு வருது, யாரோ பயமாக இருக்குது, எங்கள் வீட்டுக்குள்ளே யாரோ எங்களுக்கு விரோதமாக பில்லி சூனியம் வச்சுட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கு விரோதமாக யாரும் மந்திரமும் செய்ய முடியாது, எந்த விதமான பில்லி சூனியமும் கிடையாது. ஹல்லேலூயா. இயேசுவின் மூலமாக சிலுவை காட்சியை நமது கண்களுக்கு முன்பாக வைத்து கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரம் நம்ம வீட்டில் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் உலாவி வருவார். நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தண்டையில் ஒருவருக்கொருவர் தயவாக இருக்கணுமா, மன உருக்கமாக இருக்கணுமா. கிறிஸ்து மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். சரியா? இந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்திருக்கிற யாராவது புருஷனுடைய ஏதோ ஒரு ஆக்ஷன், ஏதோ ஒரு கிரியை நம்முடைய இருதயத்தில் அழுத்தி கொண்டு இருக்குதா? அவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படி சொல்லிட்டாரே, இன்னைக்கு மன்னிச்சிருங்க. மன்னிக்கிற ஆவி இயேசுவை போல நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? மாறிக்கிட்டே வரணும். அதுதான் ஆண்டவருடைய சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் எக்ஸார்டேஷன், அறிவுரை. ரெண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறது போல, வெண் வஸ்திரத்தை தரித்துக்கொள். வெண் வஸ்திரம் தரித்துக்கொள்னா ஒயிட் சாரி கட்டணுன்ட்டு அர்த்தம் கிடையாது. கர்த்தருடைய பந்திக்கு கட்டுறாங்க, கட்டினா தப்பு கிடையாது, ஆனால் கண்டிப்பாக இது செய்யணும் அப்படின்ல. இது என்ன அர்த்தம்னா, நம்ம அழைத்த தேவன் பரிசுத்தர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் நம் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும். வாயின் வார்த்தையில், கிரியைகளில் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் காணப்பட கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. 3வது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கண்களுக்கு என்ன தேவை? கலிக்கம் தேவை. நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட்டுக்கொள். எது? கண்ணில் சரியாக பார்வை இல்லாட்டி நம்ம என்ன செய்வோம்? அந்த லவோதோக்கியா சபையில், லவோதோக்கியா ஊரில் இந்த கண்ணுக்குரிய விசேஷமான ஆயின்ட்மெண்ட் எல்லாம் தயாரிக்கிற இடமா. கலிக்கம் போட்டுக்கொள் என்று சொன்னால், சபைக்கு வருகிற நாம்
ஒரு தரிசனத்தோடு கூட சபையில் கலந்து கொள்ளணும். சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனம் என்னவென்று சொன்னால், அவருடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றணும். அவருடைய பிரதான கட்டளை எதுவென்று சொன்னால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சரியா? என்னது? நான் சீஷராகணும், மற்றவர்களை சீஷராக்கணும். அப்போ சபையை குறித்து ஆண்டவர் 3 காரியத்தை சொல்கிறார். நீ என்ன செய்ய? ஆண்டவருடைய கேரக்டர், ஆண்டவருடைய குணத்தின்படி மாறிக்கொண்டே வா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கோபப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க, வீணான வார்த்தைகளை பேசிகிட்டே இருக்காதீங்க. குடும்பங்களில் நல்ல அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருக்கணும். நம்முடைய குடும்பங்கள் கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், உன் வீட்டுக்குள்ளே வருகிற யாவரும் அந்த வெளிச்சத்தை காண்பார்கள். நம்ம வீட்டுக்குள்ளே இயேசுவினுடைய பிரசன்னம் இருக்குதா? அவருடைய நிம்மதி காணப்படுதா? ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். அவருடைய குணம். ஒரு நாளும் கணவருக்கு விரோதமாக நிற்காதீங்க. சப்மிஷன், அவருக்கு அடங்கி போகக்கூடிய ஒரு கிருபை நமக்கு வேணும். யாராவது எங்கேயாவது இருந்து வா, இந்த கூட்டத்துக்கு வா அல்லது ஏதாவது சொன்னாங்கன்னா நான் உடனே பாஸ்டர்கிட்ட சொல்லுவேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுக்கிட்டே அவங்க ஓகேன்னு சொன்னா போயிடுவேன். அது வேண்டாம், எதுக்கு என்ன அதை போய் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன சொன்னாங்கன்னா உடனே ஆண்டவருடைய வார்த்தை போல யோசிப்பேன். சப்மிஷன் நம்ம வாழ்க்கையில் அதுதான் நல்லா கற்றுக்கொள்ளணும். ஆனால் கர்த்தருக்குள் அதை மாத்திரம் பார்த்துக்கோங்க. கர்த்தருக்குள் புருஷனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு வெளியான காரியத்தை சொல்லும்போது வேதத்தின்படி நடக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க பிள்ளைகள் எங்கேருந்து? இன்றைக்கி அந்த தீமோத்தேயு புஸ்தகத்தை தான் வாசிச்சுட்ருக்கேன். தீமோத்தேயில் எழுதுகிறா, இந்த தீமோத்தேயுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் உன் தாய்க்குள்ளேயும் பாட்டிக்குள்ளேயே இருந்தது. நிலையற்ற நிலையுள்ள மாயமற்ற விசுவாசம். நம்ம விசுவாசத்தோடு இருந்தால் பிள்ளைங்களும் விசுவாசத்தோடு இருப்பாங்க. நம்ம கடன் வாங்கினா பிள்ளைகளும் கடன் வாங்குவாங்க. எழுதிக்கோங்க, பிள்ளைகளும் கடன் வாங்குவாங்க. நம்ம வீட்டில் சண்டை நடந்துச்சுன்னா, அம்மா அப்பா சண்டை போடுதா, பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா சண்டை தான் போடுவான். ஏன்னா நம்ம தான் எனது மாதிரி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தண்டையில் இந்த 3 காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிறிஸ்டியன் கேரக்டரில் டெவலப் ஆகணும். 2வதாக எதில் டெவலப் ஆகணும்? பரிசுத்தத்தில் டெவலப் ஆகணும். 3வதாக நம்ம நல்ல தரிசனம் உள்ளவர்களாக மாறி இந்த வருஷத்தில் ஆண்டவருக்காக ஒரு சில காரியங்களை செய்கிறவர்களாய் காணப்படலாம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். ஆத்துமாக்களை சீஷர் கூட்டமாக மாற்றணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு சில கூட்டத்தான், அனல் சொன்னேன், குளிர் சொன்னேன், வெதுவெதுப்பு சொன்னேன், செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் லைஃப் உள்ளவங்க சொன்னேன். சிலர் யாராகமான சோர்வுற்ற ஆத்மாக்களை, என்ன ஜோமணி என்னத்தை கண்டோம், ஊழியத்தை செஞ்சு என்னத்தை கண்டோம், இப்படி சோர்வுகள். நம்ம எலியா தீர்க்கதரிசியை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 7ஆம் வசனம்லாம் வாசிக்கும்போது, இந்த எலியா தீர்க்கதரிசி அக்கினியை இறக்கின தீர்க்கதரிசி. அதே போல் கர்மேல் பர்வதத்தில் ஏறி ஜெபம் பண்ணி மழையை அனுப்புகிற மழையை கொண்டு வந்த தீர்க்கதரிசி. ஆனால் ஒரு ஏசபேல் சொன்னால், இந்த மனுஷனை என்ன செய்ய போகிறேன், இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொண்டதை நிமித்தமாக அவனை கொண்டு போட போகிறேன். உடனே என்ன செய்தான்? அவ்வளோ பெரிய ஊழியக்காரன், அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி எங்கே போயிட்டான்? வனாந்திரத்துக்கு போயிட்டான். வனாந்திரத்தில் போய் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பிவிட்டு ஒரு சூறை செடியின் கீழே போய் படுத்துக்கிட்டான். சூறை செடியின் கீழே போய் படுத்து தூங்கினான் என்று வாசிக்கிறோம். அடுத்தாப்பில் தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் பரலோகத்தின் தேவன் விடல. ஹல்லேலூயா.
இந்த இடத்தில் வந்திருக்கிற எல்லார் கரங்களை உயர்த்தி நம்மை கொண்டு ஆண்டவர் என்னென்னலாம் செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை செய்யும் வரைக்கும் அவர் விடவே மாட்டார். ஆமேன். அவர் விட மாட்டார். அவர் உண்மையுள்ள ஆண்டவர். ஆமேன். இந்த இடத்துல யாராயிரும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பற்றி சரியாக அறியாமல் இருந்தால் கற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற காரியங்களெல்லாம் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தூங்கி கொண்டிருந்த அந்த எலியா தீர்க்கதரிசியினுடைய தலைக்கு கிட்ட என்ன வந்துட்டு தண்ணியும் தழலில் சுடப்பட்ட அப்பமும் வந்துட்டு தேவதூதர் வந்து தட்டி எழுப்புறான். எழுப்பி என்ன சொல்கிறாரு, எடுத்து புசி அப்படின்னு சொல்கிறார். போஜனம் பண்ணு, புசின்னு சொல்ல, போஜனம் பண்ணுன்னு சொல்கிறான். எடுத்து போஜனம் பண்ணுறான். போஜனம் பண்ணோன்னு வயிறு நல்லா நிறைஞ்சிச்சு. திரும்பவும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். திரும்பவும் படுத்து தூங்க ஆரம்பித்தோன்னா ஆண்டவர் விடலை. திரும்பவும் யாரை அனுப்புகிறார், தெய்வதூதரை அனுப்பி திரும்பவும் போஜனம் கொடுத்து, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எல்லாரும் சொல்லுங்கள், நம்ம பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அந்த பலத்தினால 40 நாள் இந்த எலியா தீர்க்கதரிசி நடந்து போகிறோம். நடந்து போய் ஒரு கெபிக்குள்ளே தன்னை மறைச்சிக்கிட்டான். சரியா, நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். கெபிக்குள்ளே மறைச்சான். மறைத்த போது காற்று வருது, அடுத்தாப்பில் பூமி அதிர்ச்சி உண்டாகுது. அப்புறம் மெல்லிய சப்தத்தினால் ஆண்டவர் பேசுகிறான். நீ செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, ஆசகேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், ஏகு ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், எலிசா தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணணும். நல்லா விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்னே ஒரு சில வேலைகளை நம்ம செய்வதற்கு கனெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நம்ம மூலமாக ஒரு சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். நம்ம மூலமாய் ஒரு சில சுகம் பெறணும். நம்ம மூலமாய் ஒரு சில குடும்பங்களை அற்புத அடையாளங்கள் நடக்கணும். நம்ம மூலமாய் ஒரு சிலர் அபிஷேகம் பெறணும். கடந்த நாளில் எங்கள் சபையில் வந்து லீடர்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. அதில் சொன்னாங்களாம், அதை டீச் பண்ண அந்த பிரதர் சொன்னாராம், ஆண்டவர் தெரிந்தெடுத்தது சமாரிய ஸ்திரீ தான். அந்த சமாரிய ஸ்திரீ மூலமாக யோவான் 5:4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, அந்த சமாரிய ஸ்திரீ என்ன செய்கிறாங்க, ஒரே ஒரு சமாரியா ஸ்திரீ மூலமாக சமாரிய பட்டணம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டுட்டுல. நாமும் சந்திக்கிற ஆத்மாக்கள் பட்டணம் முழுவதையும் மறுரூபப்படுத்துகிற ஆத்மாவாக மாறணும். ஹல்லேலூயா. அவள் என்ன செய்தா, குடத்தை அந்த கணத்தண்டை வச்சுட்டு பட்டணத்துக்குள்ளே ஓடுறான். நம்ம வேலையே 24 மணி நேரமும் வேலைன்னு வேலையே செஞ்சிட்ருக்கோமா? ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. செய்யணும், கண்டிப்பாக வேலை செய்யணும். சரியாக கணவருக்கு அவருடைய ஹெல்த்தை பார்க்கணும். சரியா, அவருக்கே சுகர், நல்ல சக்கரை போட்டு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? பார்க்கணும், ஹெல்த்தை பார்க்கணும். பிள்ளைகள் படிப்பு ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை சரியாக வளர்க்கணும். குடும்ப ஜபம் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம தான் ரெடியாக இருக்கணும். நம்முடைய வீடு பக்தியாக மாறுறதுக்கு நம்ம தான் காரணமாக இருக்கணும். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்தில் நான் இதை சொன்ன உடனே நான் யோசனை, நம்ம பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டது யார் மூலமானா, ஜீவானந்தம் மூலமாக ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த கிராமத்தில் அவர் வந்து ஊழியத்தை செய்யும்போது, சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்போது, அவர் பாஸ்டர் வீட்டில் தங்கி இருந்திருக்காங்க. அப்போ தங்கி இருக்கிற சமயத்தில் அவங்க கேட்டாங்களாம், ஜீவானந்த அண்ணன் கேட்டாங்களாம், தம்பி இன்னைக்கு நான் நடத்தின கூட்டத்துக்கு வந்தையா? போகலையா? ஒன்றும் வரல அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு நான் உன்னை பார்ப்பேன், வந்திருக்கணும். என்னைக்கு அந்த கூட்டத்துக்கு போனாங்களோ அன்னைக்கு முழங்கால் படியிட்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் தன்னுடைய வாலிப நாட்களை ஒப்பு கொடுத்து நடத்தினாங்க. நம்மளும் யோசிச்சு பார்க்கணும். எனக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த லீடர்ஸ் அந்த லீடர்ஸ்க்கு நடத்தின அந்த நபர் சொன்னார் பாருங்க,
நம்ம மூலமாக சந்திக்கப்படுகிற ஆத்மா நம்ம தெருவை மாற்றணும், நம்ம பட்டணத்தை மாற்றணும், நம்முடைய சொந்த இடத்த மாற்றணும். ஆண்டவர்கிட்ட எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவுக்கு நேராக என்னை நடத்துங்கப்பா, நடத்துங்க ஆண்டவரே, இந்த வருஷம் நடத்தணும் ஆண்டவரே. நாங்கள் சந்திக்கிற ஆத்துமாக்கள் மூலமாக ஆமென் திரளான ஜனங்கள் இயேசுவை நோக்கி ஓடி வரத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு நபராக என்னை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த சோர்வுற்ற அந்த எலியாவின் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியத்தை வச்சார். அந்த நாட்களில் இந்த யோனா தீர்க்கதரிசியை பற்றி செய்தி கொடுப்பதற்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரியா? யோனா தீர்க்கதரிசியை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், நீ நினிவே பட்டணத்துக்கு போய் அங்குள்ள ஜனங்களுக்கெல்லாம் 40 நாளைக்குள்ளே இந்த பட்டணம் அழிஞ்சு போகுன்ட்டு பிரசங்கம் பண்ணுன்னு சொல்கிறார். இவனா ரொம்ப ஞானமாக தர்ஷீஷுக்கு போயிட்டான். தர்ஷீஸுக்கு போன உடனே அந்த கப்பல் என்ன செய்யுது, பயங்கர காற்றுனால அலசடிப்படுது. இவருக்கு நல்லா தெரியும் நம்மால தான் இப்படி வருதுன்ட்டு. அதில் வாசித்தீங்கன்னா அவன் தன் தன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். எல்லாரும் தன் தன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த யோனா மாத்திரம் எங்கே படுத்துருக்கான், அடித்தளத்தில் படுத்து கிடக்கான். அடித்தளத்தில் படுத்து என்ன செய்கிறார், தூங்குறார். பாருங்க, காலை வேளையில் உங்கள் சுற்றில் இருக்கிற எந்தெந்த இடங்கள்லேருந்து என்னெல்லாமோ சத்தம் கேட்குது, நம்ம தூங்கிட்டு இருக்கோம். அந்த மாலுமி வந்து கேட்குறான், நீ யார், எங்கேருந்து வர்ற? எல்லாரும் ஆண்டவரை அவங்க தேவனை கூப்பிடும்போது நீ படுத்துக்கிட்டு கிடக்கையே. அப்போ அவன் சொல்கிறான், அவனுக்கு நல்லா தெரியுது, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவருக்கு தீர்க்கதரிசி, அவருடைய ஊழியக்காரன் தான். ஆனால் நான் இப்படி வந்தேன், அதனால் என்னையை தூக்கி என்ன செஞ்சுருங்க, சமுத்திரத்தில் போட்டுருங்க. சமுத்திரத்தில் போட்டாங்க. போட்டால் காற்றெல்லாம் அடங்கிட்டு எது இப்போ நல்லா கப்பல் வழியாக பிரயாணம் பண்ண வேண்டிய அந்த யோனா இப்போ எது மூலமாக பிரயாணம் பண்ணுறாரு, மீன் மூலமாக பிரயாணம் பண்ணுறான். ஆண்டவருக்கு தெரியும், அந்த மீனை பார்த்து மிருக ஜீவன்கள்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும், பறவைகள்லாம் கீழ்ப்படியும். அந்த மீனை பார்த்து சொன்னார்க்கா, இதை என்ன செய்யவின வாந்தி பண்ணி போடுன்னொன்னே கரெக்டாக எங்கே போய் வாந்தி பண்ணி போட்டுட்டு நினிவே பட்டணம். ஹல்லேலூயா. அந்த நினிவே பட்டணத்தில் இவர் பிரசங்கம் பண்ணி ராஜா முதற்கொண்டு மிருக ஜீவன் வரைக்கும் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி மனம் திரும்பினதுனால ஆண்டவர் அந்த தேசத்தை அழிக்க. ஹல்லேலூயா. நல்லா அறிந்து கொள்ளுங்க, நம் மூலமாக என்னென்ன காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அதை எப்படி செய்து முடிப்பான். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்களேன். எருசலேம் தேவாலயத்தில் இயேசு உலகத்தில் இருந்த சமயத்தில் இந்த 40 வயதான நடக்க முடியாத முடவன் பிச்சை கட்டிட்டு இருந்திருப்பானா இல்லையா? இருந்திருப்பானா இல்லையா? கண்டிப்பாக இருந்திருப்பான். எருசலேம் தேவாலயத்தில் அலங்கார வாசலில் உட்காந்து பிச்சை கட்டுது. ஆனால் இயேசு அவரை சுகப்படுத்தலையே, அவர் கடந்து போயிட்டார், அவ்வளோதான். ஆனால் யார் மூலமாக? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிறகு ஒரு பேதுரு மூலமாய், ஒரு யோவான் மூலமாக அவன் எழுந்து நடந்தான். அது நிமித்தமாக சபையில் பெரிய எழுப்புதல். அது நிமித்தமாக 5000 ஆத்மாக்கள் சபைக்கு வந்தாங்க. ஆமேன். எல்லார் கரங்களை உயர்த்தி நம்மை கொண்டு ஆண்டவர் என்னெல்லாம் செய்யணும்ட்டு எழுதி வச்சிருக்கிறாரோ, ஆமேன், அதை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 26வது வருஷத்தில் ஆமேன், என் மூலமாக யார் ரட்சிக்கப்படணும், என் மூலமாக யார் சுகம் பெறணும், என் மூலமாக எந்த இடத்துல ஒரு எழுப்புதல் வரணும், அதை நான் செய்வதற்கு என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். நிர்விசாரங்களை மன்னியும், அசதிகளை மன்னியும், சோர்வுகளை மன்னியும். எங்களை கூட இந்த நாட்களில் நீர் உயிர்ப்பித்து அனுப்பும் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய கரம் கூட இருக்கட்டும்.
இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அனலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்ளணும். ஆண்டவர் சொல்கிறாரு, கதவை தட்டி கொண்டு நிற்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம். அவரோட ஐக்கியமாக இருந்தான். நம்ம ஐக்கியமாக இருக்கிறதுக்கு தனி ஜெபம் அவசியம். தனி ஜெபம் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் ஒரு இடம் வேணும். அந்த இடத்துல உட்கார்ந்து ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர்ந்து, இயேசு என்ன செஞ்சார்? மார்க் 1:35 இருட்டான போன வேளையிலேயே அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணினேன். நம்மளும் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி முதல்ல ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு பிறகு வேலை செய்யுங்க, சரியா? ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்கிறது தான் எனது ஜெபம், தனி ஜெபம். ஆண்டவர் நம்ம கூட பேசணும், அவர் நம்மோடு பேசணும், நம்ம அவர்கிட்ட பேசணும். எல்லாரும் நல்லா தனி ஜெபம் பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுங்க. ரெண்டாவதாக அனலாக இருக்க வேண்டும் என்றால் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 20வது அதிகாரம் 9வது வசனத்தில், வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எப்படி இருக்குதா? எரிகிற அக்னி ஸ்தம்பம் போல காணப்படுகிறது, அக்னியை போல என் இருதயத்தில் இருந்தது. எம்மாவூர் சீஷரோடு கூட இயேசு பேசிக்கொண்டு போனபோது அந்த எம்மாவூர் சீஷர்கள் சொல்கிறாங்க, அவர் பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்போ வசனம் வாசிக்கும்போது கேலண்டரில் போய் வசனத்தை வாசிட்டு ஓடிடாதீங்க, ஒரு சிலுவையை போட்டுட்டு, சரியா? நல்லா உட்காந்து நிதானமாக வேதம் வாசிக்கணும். நான் போன வருஷம் வரும்போது சொல்லி கொடுத்தேன்னு என்ன தெரில, வேத வசனம் வாசிக்கிறதுக்கு 4 hours உபயோகிங்கன்னு சொல்லுவேன் மெத்தட். முதல் ஆர் என்னென்னா கெட் ரெடி. நீ என்ன செய்ய? வேதம் வாசிக்கிறதுக்கு ஆயத்தப்படு. ஒரு இடம் வேணும், ரெண்டாவது பைபிள் வேணும், மூணாவது ஒரு டைரி வேணும், நாலாவது ஒரு பென்னு வேணும். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உட்கார். ரெண்டாவது கெட் ரெடிக்கு அடுத்தது ரீட் த பைபிள். நிதானமாக என்ன செய்ய? வேதத்தை வாசி. இதை எதிர்பார்ப்போடு கூட ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு பேசணும். அந்த எதிர்பார்ப்போடு வேதத்தை வாசித்தா அவங்க சொல்லி கொடுப்பார். ஆவியானவர் சொல்லி கொடுப்பார். ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை நம்ம கையில் டைரி வச்சுருக்கோம்ல, அந்த டைரியில் எழுதணும். காலையில் நான் வந்தது 8:30 மணிக்கு தான் ஏர்போர்ட்டுக்கு வந்தேன். காலையிலே உட்காந்து பைபிள் வாசித்தா ஆண்டவர் என்ன பேசினா டைரியில் குறித்து வச்சுட்டு தான் வந்திருக்கேன். நம்ம திருப்பி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அது நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கும், நம்ம வாழ்க்கையை மாற்றும். வாக்குத்தத்த வசனங்கள் நமக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த வசனங்களின் மூலமாக நமக்கு விசுவாசம் உண்டாகும். கட்டளை இருக்கும் என்றால் அதை கீழ்ப்படிந்தால் அதற்குரிய ஆசீர்வாதம் வரும். அதனால் மூணாவது என்ன செய்ய? முதல்ல கெட் ரெடி, ரெண்டாவது ரீட் த பைபிள், மூணாவது ரெகக்னைஸ் த ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனி. நாலாவது ரெக்கார்ட் இட். நாலாவது ஆறு என்னது? ரெக்கார்ட் இட். என்னத்தை ஆவியானவர் சொல்கிறாரோ அதை எழுதி வை. அது உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வசனங்கள் நமக்கு என்னதான் மாறும்? அனலாய் மாறுவதற்கு உதவி செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம அனலாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் லேவியராகமம் 6வது அதிகாரம், ஆமென், 6வது அதிகாரம் 12ஆம் வசனம் 13வது வசனத்தை வாசிக்கும்போது அதில் வாசிக்கிறோம், அந்த பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணுமா. பலிபீடத்திலிருந்து அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். சொல்லுங்க, பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணுமா. அதுதான் என்னது? ஜப பலிபீடம். எல்லாரும் என்ன கட்டணும்? ஜப பலிபீடத்தை கட்டணும். அந்த ஜப பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல தீர்மானம் இந்த வருஷம் எடுங்க.
ஆண்டவரே நாம் ஆராதித்து கொண்டே இருப்பேன், நான் உமக்கு துதி செலுத்தி கொண்டே இருப்பேன். சரியா? வீட்டில் உள்ள பொருட்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, நம்ம வீட்டுக்கு வந்து போயிடுவதற்காக ஜெபம் பண்ணுங்க, ஃபோனில் எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அது மாத்திரம் இல்லை, உங்கள் தெருவில் பாஸ்டர் சொல்லுவாங்க, ஒவ்வொரு சகோதரியும் என்ன செய்யணும், பால்கனி பக்கமாக போய் தெருவை பார்க்கணுமா, தெருவுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அந்த தெருவில் உள்ள ஜனங்கள் கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளே வரும்படியாய், அவருடைய மனக்கண்கள் திறக்கும்படியாய், அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களை விட்டு விலகும்படியாய் ஜெபம் பண்ணணும். நம்ம வட்டாரத்தில் இருக்கிற வீணான ஆராதனைகள் இருக்குமானால் அதுக்காக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே அன்றைக்கு எப்படியாக எபேசு பட்டணத்தில் தியானாளின் கோயில் எண்ணமற்று போனது, அதே போல் எண்ணமற்று போட்டோம்ப்பா. ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பா. நம்முடைய அக்னி என்ன செய்யக்கூடாது, எரிந்து கொண்டே இருக்கணும், அவியாமல் எரிந்து கொண்டே இருக்கணும். பலிபீடத்தை செப்பனிடணும். அது வரைக்கும் அந்த எலியா தீர்க்கதரிசி அந்த அக்னி அந்த பலிபீடத்தை எடுக்கும் வரைக்கும் அது என்ன செய்து, சீர்கட்டு இருந்துச்சு, ஒட்டஞ்சு கிடந்துச்சு. அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு அவர் பலி செலுத்தின போது ஒரே நிமிஷத்தில் ஜெபம் பண்ணும்போது அக்னி வந்து இறங்கிட்டு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஜெப ஆவி கொடுக்கப்படட்டும். நம்ம எல்லாம் விசுவாசிகள்னு சொல்கிறோம், ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்கு நேரமே செலவழிக்கிறது கிடையாது. ஜெபம் பண்ணணும், இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, நிச்சயமாக சீக்கிரம் நியாயம் செய்வார். நம்ம தேசம் ரட்சிக்கப்படணும். நம் தேசமும் ஆண்டவருடைய ஒரு பெரிய எழுப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக எப்படி அனலாக இருக்க வேண்டும் என்றால், உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 6வது வசனத்தில் அவருடைய அன்பை குறித்து எழுதியிருக்கிறது. அந்த அன்பு நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாக இருக்கிறது. அதன் தழல், எல்லாரும் சொல்லுங்க, அக்னி தழலும் அதன் ஜுவாலை கட்டும் ஜுவாலையுமாயிரும். ஆண்டவர் உட்கார்ந்து அவர் முகத்தை பார்த்து ஜெபம் பண்ணும்போது அவர் முகத்தை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். நிறைய நேரங்களில் சகோதரிகளாகிய நாம் மற்றவங்க சொன்ன வார்த்தைக்காக அழுகிட்டே உட்காந்துருப்போம். இயேசுவை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே உம்முடைய அன்புக்காக நன்றி. எல்லாரும் யோசிச்சு பாருங்கள், நம்மளை தேடி வரணுன்ட்டு அவருக்கு என்ன இருக்குது, நம்மளை குறித்து ஒரு திட்டம் வச்சுருக்கணுன்ட்டு என்ன இருக்குது. அந்த அன்பு, அந்த அக்னி தழல் மரணத்தை போல் வரையுது. யோசிச்சு பாருங்க, பேதுரு இயேசுவோடையே இருந்தான், 3 வருஷம் இயேசுவோடு இருந்தான். ஆண்டவரே நான் சாவிலும் காவலிலும் நான் என்ன செய்ய மாட்டேன், மறுதளிக்கவே மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த சாத்தான் உன்னை சோதிக்க பார்க்கிறான். அவன் சொல்கிறான், அவன் தைரியமாக தன்னுடைய சுயத்தில் சொல்கிறான். இயேசுவோ அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அவனுக்காக என்ன செய்தாரான், ஜெபம் பண்ணினான். அப்போ பாருங்கள், முடிஞ்சிச்சு. இயேசு மரித்துட்டார், அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க, உயிரோடு எழுப்பிட்டார். அவர் என்ன யோசிச்சாரோ தெரில பேதுரு. இனிமேல் நமக்கு பிழைப்புக்கு என்ன தெரியல, எங்கே போய் இருப்போன்னு தெரியாது. உடனே அவர் என்ன செய்தார், தன் கூட்டாளிகள் 6 பேரை கூட்டிக்கிட்டு எங்கே போயிட்டார், மீன் பிடிக்க போயிட்டார். திரும்பவும் யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாம் சொல்லியிருப்போம், எப்படி உன்னை வளர்த்தேன். பிள்ளைங்கள்லாம் சில சமயங்களில் அம்மாமாருக்கு இப்படி தான் செஞ்சிடறாங்க. நிறையா பேர் ஒரு சில வந்தெல்லாம் அழுவாங்க, சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேங்கிறாம்மா, வீட்டை விட்டு போன்ட்டு கத்துறான். அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்கன்ட்டு ஒரு நிமிஷம் யோசித்தா அது செய்ய முடியுமா? அம்மா ஆண்டவரும் அப்படி தான் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறான். ஆனால் பேதுரு போனதுனால ஆண்டவர் போனால் போட்டோம் அப்படின்னு விடலை. அவங்களுக்காக மீனை ரெடி ஆக்கி அந்த பேதுருவை எங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தாரோ அந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள், அவருடைய அன்பை பாருங்கள். அவர் கடற்கரையில் உலாவி கொண்டிருந்தார்.
பேதுருவை பார்த்து கேட்டார், மீன் பிடிச்சிருக்கியா, கொண்டு வா அந்த மீன். அவன் சொல்கிறான், ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கல. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், வலதுபுறத்தை போடு. நம்ம என்ன திரும்ப கைட் பண்ண மாட்டோம். ஒரு தடவை சரியாக இவ்வளோ நாள் டீச் பண்ணி அவங்களெல்லாம் உருவாக்கிட்டு வந்தால் ஒரு இடத்துல அவங்க தவறிட்டாங்கன்னா நம்ம கைட் பண்ணவே மாட்டோம். ஆனால் இயேசு சொல்ல, வலது பக்கத்தை போட்ட உடனே மீன் கிடைக்குது. 153 பெரிய மீன் கிடைக்கும். அந்த மீனையும் கொண்டு வர சொல்லி அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு ஒரு கேள்வி கேட்குறான். என்ன கேட்குறா? யோனாவின் குமாரனாய் சீமோனே, என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? இந்த நாளில் நீங்கள் எதை மறந்தாலும் இதை மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? எத்தனை காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறான். நமக்கெல்லாம் வந்த வியாதியில் ஆண்டவர் மாத்திரம் கைவிட்டார்னா எப்பவுமோ செத்துருப்போம். எவ்வளோ நன்மை செய்திருக்கிறான். அந்த அன்புக்காக ஆண்டவர் சமூகத்தண்டையில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருடைய தேவ ராஜ்யத்தில் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளே மேய்ப்பாய். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன். கடைசியாக எழும்பி பிரகாசி என்று சொல்லும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன் மேலே 60:1 முதல் 3 வசனத்தை வாசிக்கும்போது, எழும்பி பிரகாசி, இந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்திருக்கிற நம்ம மேலே ஒளி வந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது வசனத்தை பார்க்கும்போது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். 3வது வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்ற, உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு யார் வருவார்கள்? ராஜாக்கள் வருவார்கள். உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள், வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள். நம்ம சபைக்குள்ளெல்லாம் பெரிய பெரிய அஃபிஷியல்ஸ் வருவாங்க. அவங்க யோசிப்பாங்க, ஏன் இவங்களுடைய இந்த ஆராதனை ஸ்தலம் எப்படி இருக்குது? அந்த இடத்துல வரும்போது கர்த்தருடைய பிரசனத்தை உணர்வாங்க. வருவாங்கன்னு விசுவாசிக்கிறீங்களா? வருவாங்க. உதிக்கிற உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ராஜாக்கள் வருவார்கள். ஏசாயா 52வது அதிகாரம் 1 முதல் 2 வசனம் 1-2 வாசிக்கும் போது, எழும்பு 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 சீயோனே சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். போதும். ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய வல்லமையை, உன்னதத்தின் வல்லமையால் என்னை நிரப்பு. நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஞானம் அல்ல, நம்ம வார்த்தைகள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும். அவருடைய வல்லமையை தரித்துக்கொள். ஏசாயா 51வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு எழும்பு பலன்கொள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எழும்பு எழும்பு, உட்கார்ந்துட்டு இருக்காத, எழும்பு, என்ன செய்ய? பலன்கொள். ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கிறதற்காக நம்மை ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம வாழ்க்கையில் நல்லா கவனிச்சுக்கணும். நெகேமியா 4 அதிகாரம் 16 வசனத்தில் அந்த நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டுகிற மனுஷர்களை பார்த்து சொல்கிறார், 2 கை பழக்கம் உள்ளவர்களாய். நெகேமியா 4:16. 2 கை பழக்கம் உள்ளவர்களாய் நீங்கள் என்ன செய்யணும்? மாறணும். அதில் அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரர்கள் பாதி பேர் என்ன செய்தார்களாம்? வேலை செய்தார்களாம். பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் சர்வ கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார். தொடர்ந்து வாசிக்கும் போது நெகேமியா சொல்கிற, 2 கை பழக்கம் உள்ளவராய் மாறுங்க. நம்ம எல்லாரும் ஒரு பக்கத்தில் தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஆத்துமாக்களை சேகரிக்கணும். அடுத்த பக்கத்தில் நம்முடைய வட்டாரங்களில் கிரியை செய்கிற வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள், அசுத்த போராட்டத்தின் ஆவிகள், இருளின் அதிகாரங்கள், இவைகள் எல்லாம் கட்டப்படுவதற்காக என்ன ஜெபம் பண்ணணும்? ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ப்ரேயர், ஆவிக்குரிய யுத்த ஜெபத்தை பண்ணணும். ஒருவன் 1000 பேரையும் 2 10,000 பேரையும் துரத்துவது எப்படி?
நம்ம லேடிஸ் எல்லாம் என்ன செய்யணும், குழு குழுவாக சேர்ந்து ஜெபம் பண்ணணும். ஒருத்தர் 1000 பேரை துரத்தலாமா, 2 பேர் சேர்ந்தா 10,000 பேரை துரத்தக்கூடிய ஒரு கிருபை நமக்கு இருக்குது. நம்ம இந்த வருஷத்தில் நல்லா குழு ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு எஸ்தர் ராஜாத்தி ஆண்டவர் அந்த ராஜாவின் சமூகத்தண்டில் போய் நிற்னதுக்கு காரணம் என்னன்னா, தாதிமாரோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணான். சரியா? என்ன ஜெபம் தேவை? குரூப் ப்ரேயர் தேவை. உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணணும். 24 hours ஜெபம் வைக்கலாம். அதே போல் நான் இப்போ இங்கேருந்து வரும்போது இந்த கோயம்புத்தூரில் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கான். அடுத்த மாதத்தில் இந்த இடத்துல இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் என்ன தான் அதுக்குரிய காரியங்கள். யோசிச்சு பாருங்கள், இந்த தேசம், இந்த பட்டணம் ஆண்டவருக்கு சொந்தமாக மாறணும்னா நம்ம இரவும் பகலும் அமைதியாக இல்லாத ஜனங்களாக ஆண்டவர் சமூகத்தண்டை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சகரியா 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், பின்மாறி மழைக்காக நம்ம என்ன செய்யணுமா, வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரு யாக்கோபு 5வது அதிகாரம் 16-17 எலியா தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். அந்த எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் சமூகத்தண்டையில் கருத்தோடு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினான். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16-17 எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவர் சமூகத்தண்டை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு ஜெப ஆவியத்தார். 2 கையை உயர்த்துங்க பார்க்கலாம். 2 கையை உயர்த்து. ஒரு பக்கம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், அடுத்த பக்கம் ஆண்டவரே ஒரு பின்மாறி மழைக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். தனித்து ஜெபம் பண்ணுவேன், குடும்பமாக ஜெபம் பண்ணுவேன், குழுவாக ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஜெபம் பண்ண போகிறவங்களாம் கை உயர்த்துங்க, கை உயர்த்துங்க. நம்மை குறித்து இந்த இடத்தில் வந்திருக்கிற நம்மை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணலாட்டி தேசத்தில் எழுப்புதல் வராது. நம்ம ஜெபம் பண்ணலாட்டி நம்முடைய ஊரில் எழுப்புதல் வராது. நம்ம ஜெபிக்காவிட்டால் இந்த கோயம்புத்தூரில் எழுப்புதல் வராது. ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் ஆமேன் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், பெரியவைகள். ஆமேன். ஏசப்பா, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் நல்லா கிறிஸ்டியன் கேரக்டரில் மாறணும், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும், தரிசனத்தோடு கூட நடக்கணும், அனலாக மாறணும். எங்கள் பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும், குழுவாக ஜெபம் பண்ணணும். நெகேமியா காலத்தில் இருந்தது போல ஆமேன் இருக்கை பழக்கம் உள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உதடுகளை அசைத்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. சரீர பலவீனங்கள் மாறட்டும். நம்முடைய குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். நம்முடைய குடும்பங்கள் மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணமாய் மாறட்டும். உங்களோடு கூட இயேசு இருக்கிறார். ஆமென். ஆபிரகாமோடு சொன்னது போல உங்களோடு தேவன் இருக்கிறார், உங்களோடு இயேசு இருக்கிறார். உங்க வாழ்க்கை வித்தியாசமாய் இருக்கிறது. உங்க தெரு இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு. திருமண தடைகள் நீக்கப்படட்டும். கடன் தொல்லைகள் மாறட்டும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும். குடும்பங்களை சாட்சியாக நிறுத்தும் ஆண்டவரே, சாட்சியாக நிறுத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையை நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.